ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு தோசை பண்ண போறாங்க. 5வது நாள் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான தோசைங்க. பேச்சுலர் பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தோசை அட்டகாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள 5வது நாள் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 வரமிளகாய், ஒரு 4-5 காஷ்மீர் மிளகாங்க. காரம் இருக்காது, கலருக்காண்டி. பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. சூப்பராட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீர் மிளகா போட்டோம்னா நல்ல கலரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. சட்னி வந்து எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க. தண்ணியே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாம அரைச்சிக்கோங்க. இப்போ தோசையை ஊற்றிக்கிடலாம். அடுப்பில் தோசை தவா அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கிடலாம். நல்லா காயட்டுங்க. மாவு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைருக்கலாம் 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம சட்னி தாளிக்கிற நேரத்தில் தோசை பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான தோசைங்க. மாவு இந்த அளவுக்கு திக்கா வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தோசை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். மாவு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணுங்க. தோசை தவா காஞ்சிருச்சு. நம்ம ஆட் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தின்னமாக விடணும். நம்ம முட்டையெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் தின்னமாக ஊற்றிக்கோங்க. தோசையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை மாவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சட்னி ஊற்றிக்கணுங்க. சட்னி ஊற்றி அப்படியே மேலே தடவிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இந்த சட்னி வச்சே நம்ம தோசை பண்ணி எடுத்துடலாம். ஆந்திரா ஸ்பெஷலுங்க தோசை. சட்னி ஊற்றி வச்சு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நம்ம ஆப்ஷன் தான். வெறும் சட்னி ஊற்றியும் எடுக்கலாம், முட்டை ஊற்றியும் எடுக்கலாம். முட்டை வந்து இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா இடமும் தடவியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மலைசாரல் மாதிரி வெங்காயம், வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுடலாம். நம்ம கார சட்னி வச்சிருக்கனால மிளகாய் போடலை. கொஞ்சம் வேக விட்டு திருப்பி போட்டுக்கலாம். தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வா, சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. தோசை எடுத்துக்கலாம். வா, சூப்பராக இருக்குங்க. பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்தது ஒரு தோசை ஊற்றிக்கலாம். 1.5 கரண்டி மாவு ஊற்றினா போதும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்கு பிறகு சட்னி ஆட் பண்ணிடலாம். சட்னி ஊற்றிக்கலாம்.
சட்னி ஆட் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி தேய்ச்சிக்கணும். தடவியாச்சு. நம்ம அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க. ஆந்திரா ஸ்பெஷல் கார முட்டை தோசைங்க ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மல்லித்தழை, புதினா தழை போட்டு தேங்காய் போட்டு சட்னி வச்சுருக்கேன். தேவைன்னா சட்னி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு காரம் போட்டதுனால தேவைப்படாது. தேவைப்பட்டுனா நீங்கள் சட்னி வச்சு முக்கி சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். தோசை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.